வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு விளக்கம் சொல்வார். உங்களை நீங்கள் முழுசாக பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? உங்களை முழுசாக பார்க்கறது. இப்போ நான் நம்ம முழுசாக பார்த்துக்க முடியுமா? கழுத்துக்கு கீழே வரைக்கும் தான் பார்க்க முடியும். என் மூக்கை என்னால் பார்க்க முடியுமா? என் காதை என்னால் பார்க்க முடியுமா? முடியாது. இப்போ நான் முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னால் என்னோட முன்னாடி முழுமையாக பார்க்கலாம், பின்னாடி பார்க்க முடியாது. அப்போ பின்னாடி பார்க்கணும்னா பின்னாடி ஒரு கண்ணாடி வைக்கணும். பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சா முன்னாடியும் பார்க்கலாம், பின்னாடியும் பார்க்கலாம். வாரியார் சொல்லுகிறார், ஒரு உடம்பை முழுவதுமாக பரிபூரணமாக உணர்வதற்கு 2 நிலை கண்ணாடிகள் போன்றுதான் ஒரு ஆன்மா தன்னை முழுவதுமாக உணர்வதற்கு 2 நிலை கண்ணாடிகள் வேண்டும். ஒன்று திருவருள் என்கிற கண்ணாடி, இன்னொன்று குருவருள் என்கிற கண்ணாடி என்று வாரியார் சொன்னார். அப்போ இந்த குருவும் இறைவனும் 2 பேரும் நமக்கு சரியாக அமைந்து விட்டால், நான் இன்னுமே வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு குரு சரியாக அமைஞ்சிட்டாலே திருவருளும் சரியாக அமைஞ்சிடும். அதான் உண்மை. ஒரு குரு சரியாக அமைஞ்சிட்டா திருவருள் சரியாக அமைஞ்சிரும். இந்த குரு ரொம்ப அவசியம். ஏன்னா சைவத்தில் கூட இறைவன் எடுத்த உடனே நேராக இறைவனாக வருவதில்லை.